வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அம்மா உணவகம் என்பது ஒரு மிகப்பெரிய சான்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது மக்களுக்குரிய ஒரு அக்ஷய பாத்திரமாக கொண்டு வந்த திட்டம். அனைத்து இடத்திலுமே அம்மா உணவகம் முழுமையாக இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு கால சூழல் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சில இடங்களில் முழுமையாக மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய மக்களுடைய வேண்டுகோள் என்பது சைவ மற்றும் அசைவ உணவகமாக அம்மா உணவகத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்து. ஒரு இறைச்சி மிகப்பெரிய விலையேற்றம் செய்து மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு பணக்கார வர்க்கமாக இன்றைக்கு ஒரு சமுதாயம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு பக்கம் மக்களுடைய இயல்பான அவர்களுடைய சூழ்நிலைக்கு இறைச்சிகளை வாங்க முடியாமல் ஒரு ஏழ்மையான நிலைமையில் வாடிக்கொண்டிருக்கும் மக்களுக்குரிய ஒரு முழுமையான மாற்றத்துக்குரிய தேவையான உணவுப் பொருட்களை முழுமையாக விலை கண்டிப்பாக மாற்றம் செய்து குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவாகவும் நம்மளுடைய ஆட்சி பொறுப்பில் அமைக்கக்கூடிய அந்த கட்சியிடம் கண்டிப்பாக நாம் வலியுறுத்துவோம். என்றைக்குமே ஒரு இலக்கு என்பது முழுமையாக வரும்போது அதிகபட்சமான உற்பத்தியை மேம்படுத்தும் போது மக்கள் கேட்கின்ற குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கொண்டு வரப்பட முடியும். ஆனால் இலக்கு என்பதே இல்லாமல் அதிகப்படியான இன்றைக்கு ஒரு டிமாண்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியான நாம் அதற்குரிய தட்டுப்பாடை ஏற்படுத்தும் போது அதிகப்படியான விலை கொடுத்து இன்றைக்கும் வாங்கி கொண்டிருக்கின்றோம். அரிசி, பருப்பு, முட்டை, இறைச்சி போன்ற அனைத்துக்குமே முழுமையான ஒரு விலை குறைப்பதற்குரிய அங்கீகாரமாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் முட்டைகள் அனைத்துமே ஒரு முட்டை 1.5 ரூபாய் விலை நிர்ணயத்தோடு கொண்டு வரவும், கோழி இறைச்சி 50 ரூபாயாக கொண்டு வரக்கூடிய விலை நிர்ணயமாகவும் மற்றும் ஆட்டு இறைச்சி முழுமையாக 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் ஒரு விலை நிர்ணயத்தோடு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாகவும் மற்றும் அரிசியினுடைய விலை 30லிருந்து 50 ரூபாய்க்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சாதாரணமான மக்கள் இயல்பாக வாங்கக்கூடிய ஒரு விலை நிர்ணய பட்டியல் ஏற்படுத்தவும், பருப்பு வகையில் அனைத்துமே 30 to 35 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய விலை நிர்ணய பட்டியலில் ஏற்படுத்தவும், இதை அனைத்துமே நம் அரசிடம் அனைத்து கட்சிகளுக்குரிய அந்த